இந்த வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, வேறொரு ஊமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. இந்த புளித்த மாவு எதை குறிக்கிறதுனா, மனிதனுக்குள்ள இருக்கிற பாவத்தின் சுவாபத்தை குறிக்கிறது. மாவு அப்படின்னா அது தூய்மையானது, புளிப்பு அப்படின்னா அது பாவத்தை குறிக்கிறது. ஏன் இதை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாங்கன்னா, வேத வசனம் லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல சொல்லுறாரு, ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷத்துக்கு உட்படுகிறது. அதாவது பாருங்க, ஒரு தவறு பண்ணவன், ஒரு தப்பு செஞ்சவன் மனம் திரும்பினா, அவனுடைய பாவத்திலிருந்து ஒரு பாவ மன்னிப்போடு மனம் திரும்பினா அவனுக்கு பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷத்துல இருக்கிறதா. அப்ப என் பாவத்திலிருந்து எனக்குரிய காரியத்திலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும் என்றால் பரலோக ராஜ்யம் எனக்கு ஒரு வாசல் ஏற்படுத்துகிறது, ஒரு சந்தோஷத்தை வாழ்க்கையில் உண்டு பண்ணுகிறதுனா எப்படி நான் மனம் திரும்ப வேண்டும்னா, கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அந்த நாமத்தை வாயில அறிக்கைட்டு, எனக்குரிய பாவங்களை வாயில அறிக்கைட்டு விட்டு கூடுமானால், அதான் எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, பாவத்தை தள்ளிவிடு, அதை வெறுத்து விடு. அதை நான் பண்ணனா என் புளித்த மாவுக்குரிய வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்க கூடுமானால் நான் முற்றிலுமா இன்னைக்கு அதை நான் வெளியேற்றுகிறேன். எனக்கு எந்த பாவம் எனக்கு வேணாம், எனக்கு பரலோக ராஜ்யம் ஒண்ணு இருக்குது, ஏசப்பா எனக்கு இருக்கிறார், அது இருந்தா என் வாழ்க்கையில அது போதும் அப்படின்னு உள்ள மனசுல இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பேச, கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்க செவி சாய்த்தால், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நீங்க செவி சாய்த்தால், என் வார்த்தைக்கு அல்ல, ஏசப்பா உங்களோட கூட பேசுறாருன்னா, உங்க பாவத்தை குறித்து உணர்த்துகிறார்னா, தயவு செய்து எதுல நீங்க அடிமதனத்துல இருக்கிறீங்களோ, எந்த பாவத்துல அடிமதனத்துல இருக்கிறீங்களோ அது உங்களை விட்டு இந்த நாளோடு விலகி போகட்டும். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.